அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு நான் ரிஷபராசியை பற்றிய குரு பெயர்ச்சி பலன்களை நான் சொல்லியிருக்கின்றேன். தற்பொழுது மிதுன ராசி பற்றிய குரு பெயர்ச்சி பலன், அதாவது 2024 மே மாதம் முதல் 2025 மே மாதம் உள்ள பலன்களை நான் தற்போது உங்களிடம் கூற விளைகிறேன். அதாவது மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இரட்டை தன்மை உடையவர்கள். எந்த இடத்துல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டு செதுக்கிக் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் குணம் படைத்தவர்களும், அதிகமான புத்தி கூர்மையும், அதே மாதிரி கணிதத்தில் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவர்களாகவும், அதே போல் அதாவது ஏற்கனவே நடக்கக்கூடியதை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். சரி, இப்ப மிதுன ராசியினுடைய ராசி அதிபதி என்ன அப்படின்னு சொன்னா புதன். அதாவது அந்த புதனுடைய இது புதனுடைய சமஸ்கிருத மந்திரத்தை நான் முதலில் சொல்லிவிட்டு பிறகு ஆரம்பிக்கிறேன். பிரியங்கு கலிகா சியாமம் ரூபனே பிரதிமம் புதம் சௌமிய சௌமம்ய குணோபேதம் தம்புதம் பிரணமம் யகம். இந்த மிதுனராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதாவது நான் ஏற்கனவே சென்ற வீடியோ சொன்ன மாதிரி அந்த ஒரு வருடத்தை 3 பங்கு நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு 4 மாதமா, 5வது மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் ஒரு பகுதியும், அதே மாதிரி 9வது மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வெளியே ஒரு பகுதியும், ஜனவரியிலிருந்து மே மாதம் ஒரு பகுதி நம்ம பிரிச்சுக்கணும். அப்படி இப்போ முதல்ல இந்த மிதுனராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தொழில் விருத்தி இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி, தைரியம், விளையாட்டுத்தனம், தேகமாக, அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா உடல்நிலை நிலை தேடி வருவாங்க. அதே மாதிரி நல்ல வீரம், வீரியம், எழுத்தறிவு, அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி, அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி அதிகமான தைரியஸ்தானம், தொழில் விருத்தி, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய தம்பி தங்கச்சி கட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி மேல் வயிறில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் அவங்களுக்கு ஏற்படும். மோஸ்ட்லி அவங்களுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நல்ல வருமானம் இருக்கு. ஆனா முன்ன அஷ்டம சனி அவங்களுக்கு, அதாவது வருமானத்துக்கு 8, அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 8 சனி இருப்பதால் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு அளவு இது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா செலவுகள் இருக்கும். ஆனா அதே மாதிரி அவங்க சொத்துக்கள் வாங்குற யோகம் அவங்களுக்கு இருக்கும். சொத்துக்கள் வாங்குற யோகம், அதே மாதிரி 3வது குழந்தை பிறக்கிற யோகம், இதெல்லாம் அவங்களுக்கு. அதே போல் அவங்களுக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 12இல் குரு, அதாவது ராசிக்கு 12இல் குரு பயிற்சி போட்டு சுப செலவுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. எதுக்கு அதாவது தன்னுடைய 2வது பிள்ளைக்காக செலவு பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் அதாவது அசௌவாதங்கள் ஏற்படும். அதாவது தந்தை வழி பாட்டன் பாட்டி உறவுகள் கொஞ்சம் அசுப காரியங்கள் ஏற்படும். அதே மாதிரி கொஞ்சம் தானம் செய்வாங்க, புண்ணியம் செய்வாங்க, நல்ல சுகம் கிடைக்கும், மோட்ச பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி வெளிநாட்டம் பயணப்படுவாங்க, சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மூத்த உடன் பிறப்பு இருந்தாலும் சரி, காதலி இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் மாமன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் ஏற்படும். அவருக்கு அடி வைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மூத்த உடன்பிறப்பு கட்ட சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். காதலி கட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய சித்தி சித்தப்பா, அதே மாதிரி தன்னுடைய மருமகள் கட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது. அதே மாதிரி அவங்க நிலத்துல போர் போடணும்னா நல்லா கண்டிப்பா நல்லா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி சண்டை பிடிச்சாலும் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சண்டையை போய் நல்ல லாபத்துல முடியும். அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் எல்லாம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றது இந்த குருபலனுடைய மிதுனராசிக்கு பற்றிய கருத்துக்கள். இது என்னன்னா இது ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இருக்கிற ராசிலேயே ஒரு குரு பயிற்சி பலன் அப்படின்றது அஷ்டம குருவுக்கும் ஜென்ம குருவுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணுமே தவிர மற்றதுக்கெல்லாம் நம்ம பயன்படுற அவசியங்கள் கிடையாது. மொத்தத்தில் பார்த்தா மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் நன்றாகவே உள்ளது. ஆனால் என்ன அப்படின்னா, அதாவது 3வது பாகம், அதாவது இது 3வது பாகம், அதாவது 3வது பாகம்னா என்ன, ஜனவரியிலிருந்து ஜனவரி, அதாவது செப்டம்பர்லேருந்து ஜனவரி அவங்களுக்கு இந்த
அடிவெத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறது, தாய் மாமனுக்கு கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுறது, மூத்த உடன்பிறப்பு கிட்ட சண்டை ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி அடிவெத்தி சம்பந்தப்பட்டு ஏற்படும் அப்படின்னு இருக்கு. இதான் வந்து மிதுனராசி பற்றிய குருபலன்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அடுத்த வீடியோவில் கடகராசி பற்றிய பொது பலனை கூற இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.